ஹே கைஸ், வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு சோரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. டிவிலலாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகிடும். இது நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்ப சோகமாக இருப்பா. அப்போ தடா வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கேட்பா, ஆன்ட்டி எப்படி இருக்காங்க, உண்மையிலே ஆன்ட்டி தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் ஆன்ட்டியை வந்துட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு போகல, அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அழைச்சிட்டு போயிருக்கோம். ஆகும்போது இவ கேட்குறா, என்ன ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த மாதிரி மென்டல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதை கேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்க பழைய ஃபைல்ஸ் பழைய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நோவா என்ன பண்ணிட்டு இருக்கான், கிளியர் பண்ணிட்டு இருக்கான். இதை வந்துட்டு கரெக்டாக நம்ம ஹீரோவும் சரி மெக்கும் வந்து கேட்குறாங்க, எதுக்கு இந்த மாதிரி பழைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறான், நம்ம இங்கே பாரு, இது வரைக்கும் வந்து சோர் தான் இதை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் எல்லா டீலையும் சரி எல்லா இதுவுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து இதுக்கப்புறம் நோவா தான் பார்க்க போறாரு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு கோவம் வருது, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இந்த பாரு, இப்போ என்னோட கம்பெனி, நீ வந்து ஜஸ்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஓனர்கிட்டே ஐ மீன் சேர்மன்கிட்டே வந்துட்டு எய்த்து பேசுவியா, சாரி பிரசிடென்ட் கிட்டே எய்த்து பேசுவியான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசுகிறான். அப்போ வந்துட்டு கேட்குறா, இந்த மாதிரி போயிட்டு ஒர்க் பண்ணுறதோ அதை ஒர்க் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்க, நாங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே, அப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கை வச்சா என்ன ஆகும், நிறைய அமௌண்ட் வந்துட்டு கலவாடுறதுலாம் தெரியாமல் போய்டும்ல. ஸோ இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோலாம் என்ன சொல்கிறான்னா, இந்த வில்லு இருக்கா, வில்லை வந்துட்டு எங்கே போச்சுன்னு தெரியல, வில்லு வந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோவும் சரி மெக்கும் வந்துட்டு வில்லை பற்றி தான் கேட்குறாங்க. கண்டிப்பாக தெரியும், வில்லு வந்துட்டு இந்த லாயர்கிட்ட இருந்து இவங்க தான் எடுத்திருப்பாங்க, லாயரோட சாவுக்கு காரணம் நோவா தான் அப்படின்ட்டு இவங்களுக்குலாம் தோணிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நோவா என்ன சொல்லணும், அப்படியா உனக்கு லாயரோட சாவுக்கு நான் தான் காரணம்னு தோணிட்டு இருக்கா அப்படின்ட்டு இவன் என்ன சொல்லணும், ஓகேப்பா நீ போய் கண்டுபிடி, நீ போய் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடு, ஆனால் இப்போதைக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு லெத்தாச்சுக்கெல்லாம் அமுச்சு விட்றான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு நம்மள கொலை பண்ணல, நம்ம வந்துட்டு மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கிளியரா இருக்கான். அதுக்கப்புறம் என்ன போய் ஒர்க் பண்ண சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் தடா தான் கட்டுறாங்க. தடா என்ன பண்றான்னா, ஏதோ ஃபைல் வந்து காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். அப்போதான் அவங்க அப்பா கேட்கிறாரு, என்ன ஃபைல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு இந்த ஹீரோயின் அட்டாக் பண்ணதுக்கு அவங்க வீட்டுக்கு போனாங்கல்ல, ஸோ அதோட ஃபைலை வந்துட்டு நான் வச்சிருந்தேன், அவனோட பிளட் எவிடன்ஸ்லாம் வச்சிருந்தேன், அவனோட கைரேகை உள்ள ஃபைல் வச்சிருந்தேன், அந்த ஃபார்ம் வந்து காணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அட்டாக் பண்ண போறது யாரு, இந்த அப்பா தானே போயிருப்பாரு. ஸோ அவர் தான் என்ன பண்ணுவாரு, அந்த வீட்டில் இருக்க அவர் இல்லாதப்போ அந்த எவிடன்ஸை வந்துட்டு தடாவோட ஃபைல்லேருந்து எடுத்திருப்பாரு, நம்மளை பற்றி கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து தேடிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் அப்பா தான் வந்து இந்த கல்ப்ரைட்டு, ஹீரோயினை போய் அட்டாக் பண்ண போகுது அப்பா தான் சொல்லிட்டு அவனுக்கு தெரியாதுல்ல. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கான், அதை வந்துட்டு தேடிட்டு இருக்கான் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அப்பா நீ வந்துட்டு கொள்கா பார்ப்பா, நீ வந்துட்டு இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இன்த்துவா பேசி விட்டு போறாரு. ஆனால் எல்லா ஃப்ராடும் பண்ணது அவர் தான். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதெல்லாம் எடுத்திருப்பாரு. சரிப்பா நான் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா ஃபைல்லாம் தேடி பார்த்துட்டு இருப்பான். பார்த்துப்பா எல்லாம் தொலைப்பியா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்புறம் தான் நான் வந்து நினைச்சு ஃபிளாஷ்பேக்ல நடந்துக்கு காட்டுறாங்க. இவர் தான் என்ன பண்ணிப்பாரு, அந்த எவிடன்ஸ் வந்து எடுத்துருப்பாரு நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்க அவன் வந்து தொலைவிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேயும் சரி அதுக்கப்புறம் நோவா என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் இஷ்யூஸ்லாம் உள்ள ஹாஸ்பிட்டல். அங்கே போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்க பேஷண்ட்டை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க, எப்போதுமே வந்துட்டு அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, கேர் எடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்ல ஒரு கண்ணு வச்சுட்டே இருங்க, அவன் என்ன பண்றா ஏது பண்றாங்கல வந்து பார்த்துக்கணுங்கிறாங்க. யார் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது வந்துட்டு சோறு தான் இருக்காங்க. சோறு தான் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷம், நோவாக்கும் சரி மேக்கும் சரி. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹீரோயினோட அப்பா காலத்தில் ஐ மீன் தாத்தா காலத்தில் எந்த ஒரு வேலைக்காரங்களை போய் பார்க்குறாங்க. கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி எங்கள் தாத்தா வந்துட்டு உயில் எழுதி வச்சிருந்தாரில்ல, அப்போ நீங்கள் இருந்தீங்கல்ல மேடம், அதில் என்ன எழுதி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க கேட்குறாங்க யார் பாணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் அப்போ தான் ஹீரோயின் வந்து சொல்கிறேன், நான் வந்து இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓ சோரோட அக்காவோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களும் விசாரிக்கிறாங்க. இப்போ வந்து தாத்தா காலத்துலேருந்து இருந்த அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்போ வந்துட்டு அங்கிளும் ஆன்ட்டி தான் இருக்காங்க, இந்த மாதிரி வீல்ல வந்துட்டு காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றான். அந்த உயில் எழுதும் போது நீங்க இருந்தீங்களா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. ஆமாம்மா நான் இருந்தேன், எங்க தாத்தா என்ன எழுதினாரோ உங்களுக்கு தெரியுமாங்கும் போது எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பர்சனல் மேடு, ஸோ இவங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கும்னு தெரியும். சரி நாங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து அதை பற்றி சொல்லுங்கும் போது ஓகேம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் சரி ஹீரோக்கும் சரி ஒரு ஹோப் கிடைக்குது, ஓகே இவங்க வருவாங்க, அந்த உயில் என்ன ஆச்சுன்னு இவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இங்கே போகிறாங்க, அவங்களும் நல்லவங்க மட்டும் பேசிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அங்கே எங்கே வந்து ஆட்கள் நின்று வார்டன் மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு தடாவோட அப்பா வந்து கரெக்டாக உள்ளார வந்துடுறாரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா, எங்கே வந்துட்டு சோறு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காரு. சோருக்கு வந்துட்டு இவங்க வர வச்சதே வந்து சோறு தான், அவர் கண்டிப்பாக நம்மளை பார்க்க வருவாருன்னு தெரியும். ஸோ சோறு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க இன்னொரு பைத்தியமான லேடிக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட டாய் ஏதோ சம்திங் தள்ளி விட்டுறாங்க. ஒரு மாதிரி அடுக்கிறது ஏதோ தள்ளி விட்டோன்னே அவங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்னோட நீ எப்படி வந்து தள்ளி விடுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்க போகிறாங்க. ஆனால் சோறு வந்து நீங்கள் பைத்தியம் கிடையாது, ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பைத்தியமே நடிக்கிறா. ஸோ 2 பேருக்குமே சண்டை
வர மாரி இருக்கு. அங்க இருக்க வார்டன் என்ன பண்றாங்கன்னா 2 பேருமே பிடிக்க போறாங்க. அப்ப இன்னொரு பொண்ணு வந்துட்டு சண்டைய பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்குது. ஸோ அந்த வார்டன் சோர விட்டுட்டு இன்னொருத்தவங்க பிடிக்க போகும்போது கரெக்ட்டா சோர் வந்து அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஸோ ஓட ஆரம்பிக்கும்போது கரெக்ட்டா அந்த டாக்டர் வராரு. வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாரி அங்க ஒரு பொண்ணு புதுசா வந்து ஜாயின் பண்ணா. அந்த பொண்ணு அந்த பக்கம் ஓடிட்டா டாக்டருங்கும்போது, இவங்க என்ன பண்றாங்கன்னா பிடிக்க போறாங்க. அதுக்குள்ள இவரு என்ன பண்றாருன்னா, ஹீரோ தலவோட அப்பா என்ன பண்றாரு, அவர் வந்து சோர ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. சோர் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் மாரி இருக்கும். அந்த பக்கம் வந்துட்டு ஓடிடுறாங்க. பின்னாடி இவரும் வந்து போறாரு. கரெக்ட்டா டாக்டர் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நேரம் சென்று அந்த இடத்துக்கு வராங்க. இங்க வந்து ஒரு பைத்தியம் ஓடி வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா, இப்ப புதுசா ஒரு பொண்ணு வந்தால, அவ அந்த பக்கம் தான் ஓடியிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாரும் போய் பார்க்குறாங்க. கரெக்ட்டா வந்துட்டு அவ ரெஸ்ட் ரூம் கீழ வந்துட்டு என்ன பிடிக்காதீங்க, பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாரி ஆக்ட் பண்ணிட்டு சோறு அங்க உட்கார்ந்து இருக்கா. அப்ப கரெக்ட்டா வந்துட்டு இவரு பார்க்குறாரு. "யாரும்மா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு தடார் அப்பாவ காட்டுறாங்க. "நான் சும்மா டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இந்த பொண்ணு என்ன வந்துட்டு பார்த்து பைத்தியம் பைத்தியம்ன்னு என்ன வந்து சொல்லுதுன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி அங்க வந்துட்டு ஒரு மாரி இவருக்கு யாருன்னே தெரியாத மாரி வந்து ஆக்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சோறு அங்கருந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இடைப்பட்ட நேரத்துல ஏதோ அவங்க பேசியிருக்காங்க மாரி நம்மளுக்கு தெரியுது. ஆனா என்ன பேசுனாங்கன்னா அப்புறம் தான் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு மேய்டு இருக்காங்கல்ல, அந்த பாட்டிமா அவங்க வந்துட்டு யார்கிட்டயோ வந்து லம்பா வந்துட்டு அமௌண்ட் வாங்குறாங்க. கவர்ல வச்சு குடுக்குறாங்க. அப்புறம் தான் காட்டுறாங்க. அத வந்து குடுக்க வந்து சாத்தா வந்து குடுக்குறான். எப்படி குடுத்துருப்பான்னா, கரெக்ட்டா ஹீரோவும் சரி ஹீரோயினும் பேசிட்டு போன அடுத்த நிமிஷமே, அதே எடுத்துக்கிட்டு வென் வந்திருப்பா. வெண்ண பார்த்துட்டு "யாரும்மா நீ?" அப்ப சொல்லிட்டு இந்த அம்மா கேட்கும். அப்போ வந்துட்டு நான் அவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேச வரணும். இப்ப அவங்க என்ன பேசிட்டு போனாங்களோ, அத பத்தி தான் பேச வரணும்னு சொல்லிட்டு தான் உள்ளார போய் பேசியிருப்பா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா, வந்துட்டு ஒரு பணம் குடுக்குறான். இத வாங்கிட்டு அவங்களும் பணத்துக்கு வந்துட்டு அடிமையாயிட்டாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா, இவங்க பக்கம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தல சாய்ச்சுடுறாங்க. அப்புறம் இவன் என்ன சொல்றான்னா, ஓகே உங்க போறது போறீங்க. உங்களோட ஃபோன குடுத்துட்டு போங்க. சப்போஸ் அவங்க நம்பர் உங்களோட ஃபோன்ல இருக்கும். அவங்க கூப்பிட்டா நீங்க டக்குனு எங்கள பத்தி பேசிட்டீங்கன்னா என்ன பண்றது? ஸோ நீங்க வந்துட்டு இந்த பணத்த வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா என்ன பண்றாங்கன்னா, ஃபோனையும் குடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த வந்துட்டு ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் வந்து தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்துட்டு அந்த வீட்ல எல்லாம் அவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. இவங்களுக்கு தோணுது கண்டிப்பா எதுவுமே நோவா தான் பண்ணியிருப்பா. நோவா தான் ஆள் வச்சு அந்த பாட்டிமாவ வந்துட்டு இந்த மாரி இந்த ஊர விட்டு காலி பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்கலாம் வந்துட்டு என்ன பண்றது? நம்ம என்ன ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் இவங்க வந்து மோப்பம் புடிச்சு அந்த பக்கம் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. மெக்குக்கும் வந்துட்டு கண்டிப்பா இது நோவா தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாரி எல்லாருக்கும் நோவா மேல தான் வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த இடத்துல யாருக்குமே மேல டவுட் வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரியல ஹீரோயினுக்கு வந்துட்டு. சரி விடுங்க. இத வந்துட்டு இந்த டாபிக் பத்தி பேச வேணாம். நம்ம வேற என்ன வழி இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. அத கேட்டு இவ ரொம்ப ஷாக் ஆகுறா. உடனே வந்து எல்லாம் கேட்குறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்ட வந்துட்டு வந்துட்டு காலி பண்ண வைக்கிறா. யாருன்னா, இந்த ஹீரோயினோட வீடு இருக்கும்ல. ஸோ அந்த வீடே என்ன பண்றாங்கன்னா, விக்க போறாங்களான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஷாக்கா இருக்கு. எப்படி இந்த மாரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ண விட்டுருக்கா. அங்க இருக்க மேட் வந்துட்டு, "இல்ல நான் விடமாட்டேன். இதெல்லாம் வந்து ஐயாவோட திங்ஸ், அம்மாவோட திங்ஸ்" சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பிடிக்க வரா. புடிச்சுமே என்ன பண்றோம்னா, தள்ளி விட்டுட்டு, "இங்க பாரு, இந்த கம்பெனிக்கோட கீழ தான் இந்த வீடும் வருது. இந்த வீடு வந்து நாங்க விக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குன்னு" சொல்லிட்டு ரொம்ப திமிரா இருக்காளா. அப்ப கரெக்ட்டா வந்து ஹீரோயின் கேட்கிறா. "ஏன் ஆன்ட்டி இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இங்க பாரும்மா, எங்களுக்கு எல்லா ரைட்ஸுமும் இருக்கு. இந்த கம்பெனியுமே இதுக்கப்புறம் நாங்களோட டீல் தான். இந்த கம்பெனி கீழ வர இந்த வீடுமே எங்களோடது தான்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோலாம் வந்துட்டு கோவமா வந்து பேசுறான். வந்துட்டு ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. முடியாதுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காளா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆக்டிங் குடுக்குறான். "இங்க பாருங்க, இந்த வீடு வந்துட்டு எங்களோட சாரோட பேர்ல இருக்கு. பேர்லயும் அதுக்கப்புறம் சோர் இருக்காங்கல்ல, அவங்க பேர்லயும் இருக்கு. இப்ப சோர் வந்துட்டு கம்பெனிலயும் சரி, எதுலயுமே பொறுப்பு இல்லன்றாட்டியுமே எங்க சாரோட பேர் இருக்கு. எங்க சார் இன்னுமே உயிரோட தான் இருக்காரு. அவர் கண்டிப்பா வந்துட்டு கோமா ஸ்டேஜ்லருந்து வெளிய வந்துருவாரு. அவரோட வீட்ல வந்துட்டு நீங்க பர்மிஷன் நம்ம வந்து கை வைக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம், மேயால எதுவுமே பேச முடியாது. வந்துட்டு இதெல்லாம் எப்படினாலும் இவங்க 4 பேரோட ஆக்டிங்கா தான் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு சாக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் நீ வந்துட்டு இந்த மாரி பாயிண்ட்டா பேசினதுக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆமா நான் சாருக்காக பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பார்த்துட்டு நீ எப்ப இந்த வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறானா, அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, ஹீரோ வந்து சில பேர் அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்காக ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் தடாவோட வீட்ல இருக்கா. இப்போதைக்கு வரமாட்டா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, இவன் வந்து ஓகே எனக்கு புரியுது அப்படிங்கிற மாரி ஓகே அப்படின்ட்டு அவன் வந்துட்டு விட்டுடுறான். பட் ஹீரோக்கு வந்துட்டு மேல ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நோ வந்து செமையா காண்டாகுறான். எதுக்குடா வந்து நீ அந்த வீட வந்துட்டு காலி பண்ணாம தடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உண்மையிலேயே காலி பண்ண தான் பிளான் போட்டுருக்காங்க போல. அப்போ வந்துட்டு இவன் என்ன சொல்றான்னா, முடியாது அந்த வீட வந்துட்டு காலிலாம் பண்ண வேணாம். அது வந்து சாரு கீழ வரும். நீங்க மத்த வேற எந்த கம்பெனி இந்த மாரி வேணா எடுத்துக்கோங்க. ஆனா இந்த வீட்ல வந்து கைய வைக்காதீங்கங்கும்போது, இவனுக்கு நோவாக்கு செமையா காண்டா இருக்குது. என்னடா என்னால ஒரு விஷயமே பண்ண முடியல. எல்லாத்துக்கும் நீ தான் டீச் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து கோவப்படுறான் நோவா. உடனே இவன் என்ன சொல்றான், ஆமா நீ என்னோட கட்டளைப்படி தான் நடந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த 2 பேருக்குமே சண்டை வருது. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, சரியான காண்டாயிறாரு. என்ன பண்றாருன்னா, இந்த பாரு உன்னோட பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா, வெளிய போறாரு. எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறான். வந்து கேட்பான். நான் எதுக்கு அதையும் உன்கிட்ட சொல்லணுமா? நான் ட்ரிங்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்து கிளம்புறாரு. இவரு இப்படி ஆஷா பேசுறது வந்துட்டு சாக்கு பிடிக்கல. அவன் கோவமா இருக்கான். இந்த ஆள் என்ன பண்றாருன்னா, கார் எடுத்துக்கிட்டு நோவா வந்துட்டு வெளிய வரும்போது, நோவா வந்துட்டு யாரோ பாயிண்ட் வச்சு ஷூட் பண்ற மாரி காட்டுறாங்க.
அவரை வந்துட்டு சுட வராங்க. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சா வந்து வெளிய வந்து பார்க்குறானா. ஸோ சா என்ன பண்றான்னா, அந்த ஆப்போசிட் ஆள் மேல வந்துட்டு சுட போறான். ஸோ 2 பேருமே மாத்தி மாத்தி வந்துட்டு அவன சுட போம்போது, கரெக்ட்டா அந்த ஆள் வந்துட்டு பைக்ல இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அப்பா சார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு சோர வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேசியிருப்பார்ல, ரெஸ்ட் ரூம்ல வச்சு. அப்ப வந்துட்டு சோர் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, "நீ வந்துருமா, நீ வந்துட்டு ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க? வா தப்பிச்சு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கு வந்துட்டு சோர் என்ன சொல்வான்னா, "முடியாது. நான் வந்து பைத்தியம் மாரி ஆக்ட் பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்துடுறேன். எனக்கு இங்க இருக்கிறது தான் சேஃப்டி. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா சோறு. ஸோ இவர் வந்துட்டு, "என்னம்மா, என்ன சொல்லு நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரா. "நீங்க வந்துட்டு எப்படி இருந்தாலும் வந்துட்டு நோவ வந்துட்டு போட்டு தள்ளிடுங்க. நோவ வந்து சாகடிச்சுருங்க" அப்படின்னு இவ வந்து சொல்லியிருப்பா. ஸோ அதுபடி தான் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸ்கூட்டில பைக்ல வந்துட்டு நோவ வந்து சாகடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு போல. அது இவன் தான் வந்து காப்பாத்திட்டான். சா வந்து காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் வீட்ல உட்காந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. யாரா வந்துட்டு என்ன சாகடிச்சுக்க ட்ரை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. நோவாக்கு வந்துட்டு அந்த ஒரே தலைவலியா இருக்கு. யார் பண்ணியிருப்பான்ட்டு. ஒரு ஒரு சந்தேகம் வந்துட்டு சா மேலயே ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை இவன் ஏதாச்சும் ஆள் வச்சு செட் பண்ணியிருப்பானோ, இப்ப ஆர்கியூமென்ட் நடந்ததுல. அதுக்குள்ள இப்படி ஆள் வந்து ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கோவமா வந்து கிளம்பி போறான். 2 பேர் இப்போ அந்த 4 பேர் அந்த கூட்டணி இருக்குல்ல, அந்த 4 பேர் கூட்டணிக்குமே லைட்டா வந்து பிரச்சனை வரா மாரி இருக்கு. மேய்க்குமே ஷாக்கு. கண்டிப்பா வந்துட்டு இது சாலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு ஏதோ வந்துட்டு தப்பா சொல்றாங்கும்போது, அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா? அப்படின்ட்டு ஒரு மாரி ஆர்கியூமெண்ட்லாம் வருது. ஒரு ஹீட்டான ஆர்கியூமெண்ட்லாம் வருது. ஒரு 4 பேருக்குள்ள வந்து ஒரு பிரிவின மாரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நோவா இருக்கானா, அவனும் சரி, இந்த மேயும் சரி ஒண்ணாலாம் அடிக்கடி இருப்பாங்க போல. அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒண்ணா வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது, இவனுக்கு வந்துட்டு மே கூட வந்துட்டு இன்டிமேஷனா இருக்க வந்துட்டு ஒரு மாரி தோணவே இல்ல. இவனுக்கு வந்துட்டு அதே தோணிட்டே இருக்கு. யாரா நம்மள வந்து கொலை பண்ண நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோவாக்கு வந்து அதே தாட் வந்து தோடிட்டு இருக்கு. மே எப்படியோ வந்து கம்பெனி குடுக்க வரா. பட் அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாரு. நவுந்து போ, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நவுந்து வந்துடுறாரு. கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து சாட் வந்து கால் பண்றான். சாரி, சா வந்துட்டு கால் பண்றான். கால் பண்ணி என்ன சொல்றான்னா, "உன்ன யார் வந்து சுட்டாங்களோ அவன கண்டுபிடிச்சுட்டேன். வழக்கம் போல நம்மளோட ஹுட்டனுக்கு வந்துரு. அவன வந்து கட்டி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவன் ரொம்ப ஹாப்பியா வந்து வரேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வரான். வந்ததுக்கப்புறம் அந்த ஆள வந்துட்டு ஃபுல்லா ஃபேஸ்லாம் கவர் பண்ணி வச்சிருப்பானா, இவன் என்ன பண்ணுவான்னா அடிக்க போவான் நோவா. அப்ப வந்துட்டு, "ஏய் அடிச்சு சாகடிச்சிடாத, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்ன பண்ணுவான்னா முன்னாடி போய் இருந்துட்டு, யார் அந்த ஃபேஸ நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை அடிச்சுட்டு அந்த ஃபேஸ் வந்து பார்ப்பான். பார்த்துட்டு ஷாக் ஆயிப்பான். பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வேற யாரும் இல்ல. வென்னு தான் இருக்கா. வெண்ண பார்த்ததுமே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏதோ ட்ராப் செட் பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு, இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு திரும்புறதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஊசிய போட்டு விட்டுருவான். "ஏன்டா நீ என்ன கொலை பண்ண ட்ரை பண்றியாங்கும்போது" ஆமான்னு சொல்லிட்டு தூக்கிலேயே தொங்க விட்டுருவான் அந்த நோவாவ. ஸோ நோவா இப்ப செத்து போயிட்டான். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாரி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் ஆயிடும். இந்த இடத்துல வந்து ஒரு பாடி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த நோவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பெரிய இஷ்யூவா இருக்கும்ல. ஸோ வந்து ரொம்ப ஹீட்டான ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, மே தானே வந்துட்டு இப்ப அசிஸ்டன்ட்டா இருக்கா. மே தானே எப்போதும் அசிஸ்டன்ட்டா ஒட்டிக்கிட்டு இருப்பா. ஸோ அவட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரும்போது, மேக்கு வந்து சரியான கோவமா இருக்கும். ஏன்னா, அவ வந்து ரொம்ப நோவா கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பா. அப்ப நோவா வந்துட்டு யார் சாகடிச்சிருப்பா? லாஸ்ட்டா கால் பண்ணது வந்துட்டு சாத்தா கால் பண்ணா. ஸோ என்ன சொல்லுவான்னா, சாத்தா கால் பண்ணி கூப்பிட்டான். ஒரு வேளை கொலைக்காரன் சாவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ ரொம்ப பதட்டமா என்ன பண்ணுவான்னா, அந்த வேர்ட்ஸ் வந்து சொல்லிருவா. அங்க இருக்கவங்கலாம் ஷாக்கா இருக்கும். ஏன் சா வந்து நோவாவ ஏன் கூப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கும். கரெக்ட்டா அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு சாவே கால் பண்ணுவான். உடனே ஹீரோயின் வந்துட்டு சரி ஃபோன் எடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. சுத்தி போலீஸ், அதுக்கப்புறம் ஹீரோயின், அப்புறம் எல்லாருமே இருப்பாங்களா. அவன் என்ன சொல்வான்னா, ஃபோன எடுத்து கையில என்ன சொல்வான்னா, "ஒரு குட் நியூஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோயின் வந்துட்டு, "என்ன குட் நியூஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த மாரி வந்துட்டு இந்த நோவா வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், உடனே வந்துட்டு எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. அது எனக்கு என்ன தெரியும், அவன் செத்து போயிட்டான், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, அது என்ன தெரியுமா? இந்த மாரி சேர்மன் வந்து கண்ணு முழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் சேர்மன பார்க்க நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவா. அப்ப பின்னாடியே வந்து தடாவும் வருவான். தடா என்ன பண்ணுவான்னா, "இங்க இவன பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு" சொல்லிட்டு சா வந்து பேசுவான். சா கிட்ட வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளார போயிட்டு அவங்க அப்பா பார்க்க போவாளா. அப்பா பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடும். "அப்பா, நீங்க வந்துட்டு வரவே மாட்டீங்கன்னு நெனச்சேன்ப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிப்பா. அவரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வெளிய நின்று தடா தான் கேட்பான். "உங்களுக்கும் நோவாவோட சாவுக்கும் ஏதாச்சும் வந்து சம்மதம் இருக்காங்கும்போது, நான் எப்பவுமே 24 ஹவர்ஸ் வந்து சார் கூட தான் இருப்பேன். நீங்க எந்த இன்வெஸ்டிகேஷன் வேணா வைங்க சார். நான் வந்துட்டு கோஆப்பரேட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லவன் மாரி பேசுவான். உடனே தடாவும் சரி இவரு நல்லவர் தான போல அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா வரணும்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே சார் நான் வரேன்" அப்படின்னு வந்து சா சொல்லுவான். அதுக்கப்புறம் உள்ளார தான் காட்டுறாங்க. அவர் வந்து கண்ணு முழிச்சதுக்கப்புறம் கேட்குறாரு, "எங்க சோறு எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப ஹீரோயினுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது. ஏன்னா சோறு வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தயக்கமா இருப்பா. "சொல்லுமா சோறு எங்க?" அப்படின்னு கேட்கப்பலாம். அதுக்கப்புறம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனா, சோறு வந்துட்டு, "இந்த ஆள் வேண்டாம். இந்த ஆள் வந்துட்டு என்ன கொலை பண்ண போறான்னு" சொல்லிட்டு சேர்மன பத்தி கத்திக்கிட்டே போவா. ஆக்சுவலா மென்டல் இல்ல. ஆனா அவ அந்த மாரி சொல்லிட்டு போறா. சேர்மனுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் ஒய்ஃப இப்படி பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு மே போறா.
மே போயிட்டு அன்னைக்கு நான் தெரியாமல் வந்துட்டு சா வந்துட்டு கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி நான் தெரியாமல் சொல்லிட்டேன். எனக்கு எதுவும் கன்ஃபியூஷன் சொல்லிட்டேன். கண்டிப்பாக சா பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்டேட்மெண்ட் அப்படியே மாற்றி சொல்லிட்டு போறா. அப்போ தடா கேட்குறான், ஏன் இப்படி மாற்றி சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கும்போது ஓகே நான் கால் பண்ணுறேன் சரின்னு சொல்லிட்டு மே வந்து போறா. இது எல்லாமே இந்த பேசுறது எல்லாமே வந்துட்டு இந்த தடாவோட அப்பா வந்து காலை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சேர்மனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வார்ன் பண்ணிட்டு போயிருப்பான்னு பார்த்தீங்களா ஒரு 2, 3 எபிசோடுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தானே இவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஹீரோ ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு. ஸோ அப்போ என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். வார்ன் பண்ணிட்டு மட்டும் போயிருப்பான். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஃபோனை எடுத்து அப்படியே வந்து தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு அந்த ஃபோனை எடுத்து டாக்டர்கிட்ட வந்துட்டு கேட்பாரு. இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த டாக்டர் எப்போவுமே இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நான் பண்ணுறேன் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு நிரந்தரமா அப்படியே தூங்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுங்க. நான் வந்துட்டு கோமாக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவன் கோமாலாம் இருக்க மாட்டான். அப்பப்போ வந்து ஸ்லீப்பிங்கில் தான் போயிருப்பான். இப்போ இந்த பிளான் எல்லாம் பண்ணது யாரு? இது கூட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவும் இந்த சேர்மனை தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த டாக்டர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ சா வந்துட்டு என்ன மோட்டிவ்? சா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இப்போ தான் காட்டுறாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன் நோவா வந்து இவங்க இன்னசென்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா தப்பும் நோவா மேலே இருக்கட்டும். நான் பண்ணுற கால் எல்லாமே நோவா மேலே போடணுங்கனால தான் நோவாவை இத்தனை வச்சிருக்காங்க. இப்போ நோவாவே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அந்த வீடை வந்துட்டு வாங்குறதும் அவனுக்கு தெரியாது. இந்த சாவும் சரி சேர்மனும் வந்துட்டு ஒன்னா இருக்காங்க. ஏன் சொல்ல போனா மேக்குமே தெரியாது. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த சா ஏன் இந்த அளவுக்கு சேர்மனுக்கு பண்றான் அப்படிங்கிறது இப்பதான் காட்டுறாங்க. ஸோ சேர்மன் வந்துட்டு வீட்டுக்கு கழிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான்னா போயிட்டு மியூசிக் போட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ற மாதிரி நிக்கிறாங்க. அப்பதான் காட்டுறாங்க இவங்க 2 பேருமே வந்துட்டு லெஸ்பியன்ஸா இருக்காங்க போல. இந்த கே கப்பல் இருக்காங்களா அதே மாதிரி இருக்காங்க. இப்போ சேர்மன் வந்துட்டு அப்பலேருந்து அப்படிதான் போல. அப்புறம் சேர்மன் ஏஞ்சி வந்து நிற்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவருக்கு காலில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவங்க 2 பேரும் கப்பலாக இருந்து தான் எல்லா பிளானும் போட்டிருக்காங்க. சோர் மேலே பழி போடுறது, சோரை பைத்தியமாக்குறது, நோவாவை இந்த இதுக்குள்ளே கொண்டு வர்றது, கம்பெனி நோவை அட்டாக் பண்ணுற மாதிரி கம்பெனி வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி காட்டுறது, எல்லாரும் கொலை பண்ணது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த நோவா மேலே பழி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் இவங்க வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோயினை காட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா தான் வந்து கண்ணு முடிச்சிட்டால. ஸோ ஹீரோயின் வந்து தன்னோட வீட்டுக்கு போகிறா. போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோ விட்டு போகணும் அப்படின்னு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா ஏன் நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை தான் காட்டுறாரு இந்த பக்கம். அவங்க 2 பேரும் ரொம்ப கப்புலாக ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு கேட்குறான். முன்னாடி வந்துட்டு சா கேட்குறான். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் கேட்கும்போது சேர்மன் என்ன சொல்கிறான்னா என்னோட பொண்ணை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரியான பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியத்தனமாக இருக்கா, பாசம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தான் பொண்ணு மேலாம் பாசம் கிடையாதுங்க. அவர் சும்மா நாடகம் தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு கேட்குறாங்க சரி பேசாமல் நம்ம சீக்கிரம் வந்துட்டு ஹீரோயினுமே போட்டு தள்ளிடலாமான்னு சொல்லிட்டு சா வந்து கேட்குறான். அதுக்கு இவர் என்ன சொல்கிறான்னா இல்லை அவர் பேரில் வந்துட்டு ஷேர்லாம் இருக்குல்ல கம்பெனி ஷேர்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து எழுதி வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இல்லை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஹீரோட வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பா. அந்த லெட்டரில் என்ன இருக்கும்னா நான் வந்துட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான நாட்களாக இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் சரி என்னால் உன் கூட வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டு சேர்ந்து வாழ முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பா. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடா போயிட்டு தன்னோட வீட்டில் போய் ஹீரோயின் வீட்டில் போய் விட்டுட்டு அவன் என்ன சொல்லுவானா ஏதாச்சும் பிரச்சனை எனக்கு கால் பண்ணு. இதுக்கப்புறம் நான் அவனுக்கு தேவைப்பட மாட்டேன். ஏன்னா அவங்க அப்பா இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ உனக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கமாக சோகமாக விட்டுட்டு போகிறான். அதுக்கப்புறம் இவங்கள தான் காட்டுறாங்க. சரி நம்ம எப்போதும் நம்ம பிளானுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்ப் பண்ண டாக்டர் எங்கடா அவன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. டாக்டர் வந்துட்டு ஃபோன் எடுக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஆப்போசிட் சேர்மன் தான் பேசுறாரு. என்ன டாக்டர் எங்கே போயிட்டீங்க? நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டிலே இல்லை போலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் வீட்டில் இல்லை. இதுக்கப்புறம் உங்களோட சகவாசமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து பேசுறாரு. என்ன ஆச்சு? நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்துட்டு சாக்கிட்டு கேட்டிங்களாமே உங்களுக்கு வந்துட்டு 100 மில்லியன் வேணும்னு நான் கண்டிப்பாக தரேன் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் வந்துட்டு எனக்கு பணமே வேணாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணதெல்லாம் போதும். உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்த மாதிரி டாக்டர் வந்து பேசுவார். அதுக்கப்புறம் சா வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா ஃபோனை வாங்கி பேசுவான். ஏன் டாக்டர் இந்த மாதிரி பேசுறீங்கும் போது இங்கே பாரு எதுக்கு வந்து எப்படி வந்து நோவா வந்து சாகடிச்ச நீ தான் நோவா வந்து சாகடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் கேட்கும்போது அது வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நான் வந்து நோவா சாகடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறான். பட் இந்த மாதிரி டாக்டருக்கு பயம் வந்துருச்சு. இவங்க கூட இருக்க ஆட்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சாகடிச்சிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி நம்மளையும் சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் டாக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா உங்கள் ஆளே விடுங்கடா நான் எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கிறேன் என்னை விட்டுருங்க உங்கள் காசை வேண்டாம் நீங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் டாக்டர் வந்துட்டு கிளம்பி காலி பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாரு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பிளான் போட்டு அந்த டாக்டருமே சாகடிச்சலாம்னு சொல்லிட்டு அவர் இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காருன்னு சா வந்து கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வருவான். இவர் கரெக்டாக என்ன பண்ணுவார் காலி பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டு இருப்பாரு. கரெக்டாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா ஒரு அளவுக்கு ஸ்மெல் பண்ணிட்டான். எனக்கு ஏதோ வந்து வியர்டாக இருக்குடா
பார்த்தா அந்த டாக்டர் கொஞ்ச நாளாவே காணோம்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவருக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, ஹீரோ ஒரு பக்கம் அந்த டாக்டர தேடி வரான். அந்த மாரி டாக்டர் வீட்ல இல்ல. அதுக்கப்புறம் அவர் ஹோட்டல்ல இருக்காரு தெரிஞ்சு இவனும் என்ன பண்றான் அந்த ஹோட்டலுக்கு வரான். டாக்டர் என்ன பண்றாரு, அறக்க பறக்க என்ன பண்றாருன்னா, அவர வந்துட்டு அவர் வந்து காலி பண்ணிட்டா அத ஹோட்டலா, அவரோட வீடான்னு தெரியல. பக்க ஹோட்டல் மாரி தான் இருக்கு. ஸோ என்ன பண்றாருன்னா, காலி பண்ணிட்டு என்ன பண்றாரு, லிஃப்ட்டுக்கு போறாரு. கரெக்ட்டா அந்த லிஃப்ட்டுக்கு போய் நிக்கும்போது, இந்த பக்கத்துல வந்துட்டு வந்து வந்துட்டுருக்கான். கரெக்ட்டா லிஃப்ட் ஓப்பன் ஆகும்போது 2 பேருமே பக்கத்து பக்கத்து லிஃப்ட்ல இருப்பாங்க போல. இவன் வந்துட்டு வெளிய வரான். டாக்டர் வந்து உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கீழ இறங்கி போயிடுறான். இவன் என்ன பண்றான்னா, டாக்டரோட அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ரூம் வரைக்கும் போயிட்டு என்ன பண்றான்னா, ஓப்பன் பண்ண பார்க்குறான். அந்த டோர பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகல. ஒருவேளை டாக்டர் இல்லையோ! அப்டின்ட்டு இவனுக்கு தோணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்றாரு, கீழ இறங்கி வந்துர்றாரு. கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து பார்த்துர்றான் டாக்டர பார்த்துட்டு, "எங்க போறீங்க டாக்டர்? உங்கள ஏன் இத்தன நாள் வந்து கிளினிக்ல காணோம்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் ரொம்ப பதட்டமா இருக்காரு. ஸோ இவன் வந்து புரிஞ்சுக்கிறான். "இங்க பாருங்க, நீங்க ஏதோ பிரச்சனைல மாட்டிருக்கீங்கன்னு தெரியுது. எதா இருந்தாலுமே வாங்க ஸ்டேஷன்ல போய் பேசலாம். உங்களுக்கு வந்து தடா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. வாங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, டாக்டர வந்து அழைச்சிட்டு போறான். ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து "மாட்டேன், என்ன விடுயா" அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போலீஸ்ட்ட போயிட்டு எதனா கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படிங்கும்போது, சரின்னு சொல்லி இவர் நம்பி கிளம்பிட்டு இருப்பாரு. கரெக்ட்டா வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தடாவோட தடா என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை இருந்திருக்கும்ல. யார் வந்து போயிருக்கா? எதனால இந்த பிரச்சனை இருந்திருக்கும்? அது சிசிடிவி கேமரா வந்து கேட்டிருப்பான். பொதுவா இந்த வியர்டான டாக்டர் இருக்கார்ல, இந்த கெட்ட டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே அழிச்சு வச்சுருவாரு. ஏன்னா, இது அவரோட ஹாஸ்பிட்டலு. அவர் பண்ற தப்பெல்லாம் வந்து அழிச்சு வச்சுருவாரு. இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு யாரோ வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆட்கள விட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கேட்டிருப்பாரு. இத வந்துட்டு தடா போட்டு பார்க்கும்போது தெரியும், தான் அப்பா வந்து அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அவர் வந்து சோர மீட் பண்ண போயிருக்காரு அப்படின்ட்டு இவனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். தான் அப்பா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு இவனுக்கு வந்து கெஸ் ஆயிடும். அந்த டைம்ல தான் வந்துட்டு ஹீரோ வந்து கால் பண்ணி இந்த மாரி டாக்டர நான் அழைச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த டாக்டர் வந்துட்டு ஏதோ பதட்டமா இருக்காரு. அவர்ட்ட வந்துட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தரா பண்ணலாம். அவர் மூலியமா ஏதாச்சும் உண்மை வருங்கும்போது தடாவும் சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டாக்டர்ட்ட பேசுவாரு. "இங்க பாருங்க நீங்க வாங்க உங்க சேஃப்டி நாங்க தரோம்ன்னு" சொல்லிட்டு தடா வந்து ஃபோன் பேசிட்டு வச்சுருவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா, பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு கார நிறுத்தி பெட்ரோல் போடுவான். அப்போ வந்து டாக்டர் வந்துட்டு, "சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு. கரெக்ட்டா ரொம்ப நேரம் ஆயிடும். அவர் வரவே மாட்டாரு. ஹீரோ போயிட்டு என்னான்னு சொல்லி பார்க்கும்போது, ரெஸ்ட் ரூம்ல எல்லாருமே வந்துட்டு ஐயோ! ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ போய் பார்ப்பான். பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர வந்துட்டு சாகடிச்சு யாரோ போட்டுருப்பாங்க. இத பார்த்தா இது யார் பண்ணியிருப்பா? கண்டிப்பா இந்த குரூப் தான் பண்ணியிருக்கும். ஹீரோக்கு வந்து ஷாக். யார்ரா இது இவ்ளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு சாகடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷாக்கா பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த எபிசோட் முடியுது கைஸ். நீங்க எதிர்பார்க்கவே இல்ல. சாக்கும் சரி, அதுக்கப்புறம் சேர்மேனுக்கும் வந்துட்டு இந்த மாரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட். ஓகே கைஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.